வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ரோஷன் வாழ்க்கையின் மிகவும் சிறப்பான இந்த வீடியோவில் மனமார வரவேற்கிறேன். உங்கள் வயது 65, 70 அல்லது 80 கடந்துவிட்டதா? இப்போது உங்கள் கால்கள் முன்பு போல் வலிமையாக உங்களைத் தாங்காமல் இருக்கிறதா? முழங்கால்களிலும் மூட்டுகளிலும் கடுமையான வலி, பிடிப்பு, அடிக்கடி வரும் தசை இழுப்பு, கிராம்ப் ஆகியவை உங்களை வீட்டின் 4 சுவர்களுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தி விட்டதா? அப்படியானால் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி நேராக கடவுளிடமிருந்து உங்களுக்காகவே வந்துள்ளது. ஆம், ஒரு காலத்தில் நீங்கள் உங்கள் பேரன் பேத்திகளுடன் கோவிலின் படிகளை எளிதாக ஏறிச் சென்றீர்கள், கிராமத் திருவிழாவில் சுதந்திரமாக சுற்றி வந்தீர்கள், நண்பர்களை சந்திக்க சந்தைக்கு நடந்து சென்றீர்கள். ஆனால் இன்று அந்த எல்லா நினைவுகளும் ஒரு நினைவு அல்லது கனவாகவே மாறிவிட்டது. இன்று நிலைமை என்னவென்றால், உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூமுக்கு போவது கூட ஒரு பெரிய போராட்டமாக தோன்றுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஊசி குத்துவது போல வலி உணரப்படுகிறது. விழுந்து விடுவோமோ என்ற பயம் மனதில் எப்போதும் இருக்கும். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு உறுதியான வாக்குறுதி தருகிறேன். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து நான் சொல்லும் விஷயங்களை சரியாக பின்பற்றினால் வெறும் 15 நாட்களில் உங்கள் பலவீனமான தளர்ந்த கால்களில் மீண்டும் புதிய வலிமை வரும். அதுவும் மட்டுமல்ல, உங்கள் கால்கள் இரும்பு போல பலமாகவும் குதிரை போல வேகமாகவும் ஆகும். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், இது எப்படி சாத்தியம்? நான் தெளிவாகச் சொல்கிறேன், இதில் எந்த மாயையும் இல்லை, எந்த அதிசயமும் இல்லை. இது ஆயுர்வேதத்தில் கூறப்படும் அந்த 5 அரிய நுணுக்கங்களின் சக்தி. அவை பெரும்பாலும் உங்கள் சமையலறையிலேயே இருக்கின்றன. அவற்றை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடும் சரியான முறையை மட்டும் தெரிந்தால் போதும். என்னுடைய ஒரு நோயாளி, 76 வயதான சதானந்த் அவர்கள், ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர், கடுமையான வலியால் வீல்சேர் வரை சென்றுவிட்டார். அவரது மகள் அழுதபடி என்னிடம் சொன்னார், டாக்டர் சார், அப்பா இப்போது அவருடைய பேரனுடன் கூட உட்கார்ந்து விளையாட முடியவில்லை. ஆனால் நான் சொன்னவற்றில் ஒன்றை அவர் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடத் தொடங்கிய பின் வெறும் 10 நாட்களில் அவர் தானாக நடந்து என் கிளினிக்குக்கு வந்தார். அவர் சொன்னது, டாக்டர் சார், எனக்கு என் கால்கள் மீண்டும் கிடைத்த மாதிரி இருக்கு. அவரது கண்களில் கண்ணீர், முகத்தில் சிரிப்பு. அதை பார்த்தபோது என் மனம் நெகிழ்ந்தது. நான் விரும்புவது என்னவென்றால், நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் உள்ள எந்த மூத்தவரும் மூப்பு என்றால் வலி மற்றும் இயலாமைதான் என்று நினைக்கக்கூடாது. உலக சுகாதார அமைப்பின் 2025 அறிக்கையின்படி 70% அதிகமான மூத்தவர்களுக்கு கால்வலி மற்றும் பலவீனத்தின் முக்கிய காரணம் கல்சியம், வைட்டமின் டி மற்றும் புரோட்டீன் குறைபாடுதான், பெரிய நோய்கள் அல்ல. அதேபோல் AIMS டெல்லியில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் சரியான உணவை சரியான முறையில் எடுத்தால் 90 வயதிலும் கூட எலும்புகளின் வலிமையை 60% வரை அதிகரிக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அப்படியானால் உங்கள் கால்களில் உள்ள வலி மற்றும் பிடிப்பை மெதுவாக அகற்றும் அந்த சிறப்பு முறையை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? நீங்களும் எந்த உதவியும் இல்லாமல், தளராமல், உங்கள் பேரனின் கையை பிடித்து கோவிலுக்கு நடந்து செல்ல விரும்புகிறீர்களா? உங்கள் பதில் ஆம் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் இன்று நான் உங்களுடன் 5 முக்கியமான பொருட்களை பகிரப் போகிறேன். அவற்றை தண்ணீரில் ஊற வைத்து காலை சாப்பிட்டால் உங்கள் எலும்புகள் இவ்வளவு வலிமையாகும். 90 வயதிலும் கூட உங்களுக்கு குச்சி அல்லது மற்றவர் உதவி தேவையில்லை. நீங்கள் மீண்டும் ஓடுகிறீர்கள் என்ற உணர்வு கூட கிடைக்கும். மேலும் இந்த வீடியோவின் முடிவில் இந்த நுணுக்கங்களின் பலனை 10 மடங்கு அதிகரிக்கும் 3 ஆயுர்வேத பழக்கங்களையும் நான் சொல்லப் போகிறேன். அதனால் கீழே கமெண்டில் ஆம் டாக்டர் என்று கண்டிப்பாக எழுதுங்கள், நீங்கள் உங்கள் கால்களை இரும்பு போல வலிமையாக்க விரும்பினால். மேலும் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். டெல்லி, பட்னா, இண்டோர் அல்லது லக்னோவிலிருந்துதானா? நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் கவனமாக படிப்பேன். உங்கள் பதிலை எதிர்பார்த்து இருக்கிறேன். முதல் நுணுக்கத்தை கேட்டு நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீர்கள். அதனால் இந்த வீடியோவை நடுவில் விடாதீர்கள். நண்பர்களே, கால்கள் தளர்வது, முழங்கால் வலி, நாள் முழுவதும் உட்கார்ந்த பின் மூட்டுகளில் ஏற்படும் பிடிப்பு, இது சிறிய பிரச்சனை அல்ல. இது உங்கள் உடல் தரும் ஒரு முக்கியமான சிக்னல். உங்கள் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து சரியாக கிடைக்கவில்லை என்பதற்கான அறிகுறி. உங்கள் மனதில் நீங்கள் நினைப்பதென்ன? காலை எழுந்தவுடன் வலி இல்லாமல் உங்கள் வீட்டின் முற்றத்தில் சுலபமாக நடக்க வேண்டும். உங்கள் பேரனை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
நண்பர்களுடன் டீக்கடையில் உட்கார்ந்து பழைய நினைவுகளை பகிர வேண்டும். ஆனால் இந்த கால்வலி உங்களை உடல் ரீதியாக மட்டுமல்ல, மனதளவிலும் ஒரு அறைக்குள் அடைத்து விடுகிறது. அதிலும் பெரிய பயம் என்னவென்றால், எப்போதாவது விழுந்து விடுவோமோ, எலும்பு முறிவாகி விடுமோ? ஏனெனில் இந்த வயதில் எலும்புகள் சீக்கிரம் ஒட்டாதென்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் உங்கள் குழந்தைகளுக்கு சுமையாக ஆக விரும்பவில்லை. இந்த பயமும் உதவியின்மை உணர்வும் மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை குறைத்து விடுகிறது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்க விரும்புகிறேன். இந்த நிலை நிரந்தரமல்ல. டோக்கியோ ஜெரியாட்ரிக் இன்ஸ்டிடியூட் 2025 ஆய்வின்படி 75% மூத்தவர்களில் எலும்பு பலவீனத்தின் உண்மையான காரணம் வயது அல்ல, ஊட்டச்சத்துக்கள் உடலில் சரியாக உறிஞ்சப்படாததுதான். நீங்கள் உலர் பழங்கள் அல்லது விதைகளை அப்படியே சாப்பிட்டால் உங்கள் ஜீரண மண்டலம் அதிலுள்ள முழு ஊட்டச்சத்தையும் எடுக்க முடியாது. நீங்கள் உலர் பழங்கள் அல்லது விதைகளை அப்படியே சாப்பிட்டால் உங்கள் ஜீரண மண்டலம் அதிலுள்ள முழு ஊட்டச்சத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் அவற்றை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தால் அதில் மூளைவிடும் செயல்முறை தொடங்குகிறது. அதிலுள்ள கல்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் உடலால் எளிதாக உறிஞ்சப்படும் வடிவமாக மாறுகிறது. அதனால்தான் ஊற வைத்த உணவுகள் ஒரு இயற்கை மருந்து போல செயல்படுகின்றன. ஆயுர்வேதத்தின்படி ஊற வைத்தால் உணவின் கனத்த தன்மை குறையும், ஜீரணம் எளிதாகும், வாதம் சமநிலைப்படும், எலும்பு திசுக்கள் வலுவாகும். இப்போது நேரம் வீணாக்காமல் தண்ணீரில் ஊற வைத்து காலை சாப்பிட்டால் உங்கள் கால்கள் மற்றும் முழங்கால்களின் வலி மெதுவாக குறைந்து எலும்புகள் இரும்பு போல வலிமையடையும். அந்த நுணுக்கங்களை பார்க்கலாம். முதல் நுணுக்கம், ஊற வைத்த வெந்தயம் மற்றும் அக்ரோட் வால்நட் சேர்க்கை. பொதுவாக நீங்கள் வெந்தயத்தை சமையலில் தாளிக்க பயன்படுத்துவீர்கள். ஆனால் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் 2 அக்ரோட் விதைகளையும் ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்தால் இந்தச் சேர்க்கை உங்கள் கால்களுக்கு அமுதம் போன்றது. வெந்தயத்தில் இரும்புச்சத்து, கல்சியம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமாக உள்ளன. இது மூட்டு வீக்கத்தை குறைக்க உதவுகிறது, நரம்புகளில் இருக்கும் தடைகளை நீக்குகிறது. அதேபோல் அக்ரோட்டில் உள்ள ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் புரோட்டீன் தசை சேதத்தை சரி செய்யவும் புதிய செல்களை உருவாக்கவும் உதவுகிறது. இந்த இரண்டும் தண்ணீரில் ஊறிய பின் இதில் இருக்கும் பைட்டிக் ஆசிட் குறைகிறது. அது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை தடுக்கும் ஒரு காரணம். இதனால் உங்கள் உடல் முழுமையாக கல்சியம் மற்றும் புரோட்டீனை பெற முடிகிறது. ஹார்வர்ட் ஹெல்த் ஆய்வின்படி ஊற வைத்த வெந்தயம் மற்றும் அக்ரோட் சேர்க்கை மூத்தவர்களின் எலும்பு அடர்த்தியை 40% வரை அதிகரிக்க முடியும். மேலும் 15 நாட்களில் மூட்டு வலியை பாதியாக குறைக்கவும் உதவும். என்னுடைய ஒரு நோயாளி, 72 வயதான சுஷீலா தேவி, லக்னோவை சேர்ந்தவர். அவருடைய முழங்கால் வலி மிகவும் அதிகமாக இருந்ததால் அவர்கள் படிக்கட்டுகளை கூட ஏற முடியவில்லை. நான் அவர்களுக்கு இதே நுணுக்கத்தை கூறினேன். ஆரம்பத்தில் அவர்கள் சொன்னது, டாக்டர் சார், வெந்தயம் மிகவும் கசப்பாக இருக்கும். அதை நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் அவர்கள் புத்திசாலித்தனமாக இதை தொடர்ந்து 12 நாட்கள் செய்தபின் அவர்கள் தாமாகவே எனக்கு ஃபோன் செய்து சொன்னார்கள். இன்று நான் இடையூறு இல்லாமல் 3வது மாடி வரை ஏறிவிட்டேன். என் முழங்காலில் இருந்த எரிச்சல் முழுவதும் போய்விட்டது. அவர்களின் குரலில் திரும்பிய நம்பிக்கையை கேட்டபோது நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இதைச் செய்வது மிகவும் எளிது. இரவு தூங்குவதற்கு முன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மற்றும் 2 அக்ரோட் உடைத்து ஒரு கண்ணாடி தண்ணீரில் போட்டு மூடி வைக்கவும். காலை எழுந்தவுடன் முதலில் அந்த தண்ணீரை குடிக்கவும். அதன் பிறகு வெந்தயமும் அக்ரோட்டையும் நன்றாக மென்று சாப்பிடவும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் வெந்தயத்தின் அளவை அரை டீஸ்பூன் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அக்ரோட்டை ஊற வைக்காமல் ஒருபோதும் சாப்பிடாதீர்கள். இந்த நுணுக்கம் உங்கள் கால்களுக்கு புதிய சக்தி தரும், மேலும் கல்சியம் குறையை அடிப்படையாக சரி செய்ய உதவும். கீழே கமெண்டில் கண்டிப்பாக எழுதுங்கள், இந்த முறையை நீங்கள் பின்பற்ற தயாரா என்று. 2வது நுணுக்கம், கருப்பு எள் மற்றும் முனக்கா உலர் திராட்சை சேர்க்கை. அண்ணன்களும் அக்காக்களும் ஆயுர்வேதத்தில் கருப்பு எள் எலும்புகளின் மிகச் சிறந்த தோழன் என்று கருதப்படுகிறது. இதனை இனிப்பு மற்றும் சூடு தன்மை கொண்ட முனக்காவுடன் சேர்த்து தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் இது கால்வலி மற்றும் பலவீனத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உபாயமாக மாறுகிறது.
கருப்பு எழில் வெள்ளை எளை விட 3 மடங்கு அதிகமாக கல்சியம், இரும்புச்சத்து மற்றும் காப்பர் உள்ளது. இது நேரடியாக எலும்புகளின் அமைப்பை வலுப்படுத்துகிறது, மேலும் ஒஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும் வேகத்தை குறைக்கிறது. முனக்கா, உலர் கருப்பு திராட்சை பொட்டாசியம் மற்றும் போரான் நிறைந்தது. இது உடலில் கல்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது, மேலும் தசை இழுப்பை குறைக்க உதவுகிறது. இவற்றை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தால் எளின் வெளிப்புற தோல் மென்மையாகி அதன் உள்ளேயுள்ள எண்ணெய் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வெளியே வரும். இதனால் அது எளிதில் ஜீரணமாகி பலனில் அதிகம் செயல்படும். ஜர்னல் ஆஃப் ஜெரியாட்ரிக் மெடிசின் வெளியிட்ட ஆய்வின்படி தொடர்ந்து ஊற வைத்த கருப்பு எள் மற்றும் முனக்கா சாப்பிடும் மூத்தவர்களில் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு முட்டியில் வலி அல்லது கால்களில் பலவீனம் ஏற்படுகிறதா? 50க்கு பிறகு இது சாதாரணம் அல்ல. நான் ஒரு புக் உருவாக்கியுள்ளேன். அது வெறும் 7 நாட்களில் கால்களின் வலியை அதிகரிக்கும். அதில் சரியான பயிற்சி மற்றும் உணவு முறை உள்ளது. அதை யூடியூபில் விளக்க முடியாது. லிங்க் விவரத்திலும் பின் இணைக்கப்பட்ட கருத்திலும் உள்ளது. எலும்பு முறிவு அபாயம் சுமார் 50% வரை குறைகிறது, மேலும் அவர்களின் கால் தசை வலிமை சுமார் 30% வரை மேம்படுகிறது. என்னிடம் அலகாபாத் நகரத்திலிருந்து 80 வயதான கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருந்தார். அவருடைய கால்கள் அடிக்கடி தளர்ந்து போகும். அதனால் அவர் எப்போதும் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருந்தார். அவர் மிகவும் எளிமையாக என்னிடம் கேட்டார், டாக்டர் சார், நான் மீண்டும் என் சிறிய தோட்டத்துக்கு சென்று என் ரோஜா செடிகளை பார்க்க முடியுமா? நான் அவருக்கு இதே நுணுக்கத்தை பின்பற்ற சொல்லினேன். வெறும் 15 நாட்களில் அவருடைய மகன் எனக்கு ஒரு புகைப்படம் அனுப்பினார். அதில் கிருஷ்ணகுமார் அவர்கள் தங்கள் தோட்டத்தில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தார். அதோடு அவர் எழுதியிருந்தார், அப்பா இப்போது குச்சி இல்லாமல் மணி நேரங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறார். அந்த காட்சியை பார்த்தபோது என் கண்களில் தானாக கண்ணீர் வந்தது. இதையும் செய்வது மிகவும் எளிது. 2 டீஸ்பூன் கருப்பு எள் மற்றும் 8 முதல் 10 வரை முனக்காவை ஒரு கிண்ணம் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை குடிக்கவும். பின்னர் எளையும் முனக்காவையும் நன்றாக மென்று சாப்பிடவும். சிறிது இனிப்பு வேண்டும் என்றால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் கவனம், உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் முனக்காவை தவிர்த்து கருப்பு எளை மட்டும் ஊற வைத்து சாப்பிடவும். வெல்லம் சேர்க்காதீர்கள். இந்த முறையால் உங்கள் எலும்புகள் உள்ளிருந்து வலிமை பெறும், மேலும் உடலுக்கு இரும்பு போன்ற உறுதியை தரும். கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் கருப்பு எள் மற்றும் முனக்காவை சேர்த்து ஊற வைத்து சாப்பிட்டதுண்டா இல்லையா? என் அன்பான நண்பர்களே, உங்கள் கால்களில் அடிக்கடி வீக்கம் மற்றும் எரிச்சல் இருக்கிறதா? நடக்கும்போது முழங்காலில் சத்தம் கேட்கிறதா? மூட்டுகளில் இருக்கும் இயல்பான மென்மை லூப்ரிகேஷன் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது போல உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த நுணுக்கம் குறிப்பாக உங்களுக்காகத்தான். ஆல்சி விதைகள் ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், லிக்னன்ஸ் மற்றும் ஃபைபர் நிறைந்த ஒரு சிறந்த மூலமாகும். இது உடலில் அழற்சியை அதிகரிக்கும் காரணிகளை கட்டுப்படுத்துகிறது, மேலும் மூட்டுகளுக்கு இயற்கையான மென்மையை வழங்க உதவுகிறது. அதேபோல் பேரிச்சம்பழத்தில் மக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் B6 அதிகமாக உள்ளது. இது தசைகள் மற்றும் நரம்புகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது. இது தசை இழுப்பை கிராம்ப்ஸ் அடிப்படையாகவே குறைக்க உதவுகிறது. நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஆல்சி விதைகள் மற்றும் 2 பேரிச்சம்பழங்களை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தால் ஆல்சியின் கடினமான வெளிப்புறத் தோல் மென்மையாகிவிடும். அதன் உள்ளே இருக்கும் ஒட்டும் தன்மை கொண்ட சத்து வெளியே வரும். அது மூட்டுகளுக்கு ஒரு இயற்கையான லூப்ரிகன்ட் போல செயல்படும். பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வெளியான ஆய்வின்படி தொடர்ந்து ஊற வைத்த ஆல்சி மற்றும் பேரிச்சம்பழம் சாப்பிடும் மூத்தவர்களில் மூட்டு வலி சுமார் 65% வரை குறைகிறது, மேலும் நடக்கும் வேகம் சுமார் 40% வரை மேம்படுகிறது. எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது, வாராணசியை சேர்ந்த 76 வயதான ஹேமலதா அவர்கள். அவர்களின் முழங்காலில் இருந்த வலி மிகவும் அதிகமாக இருந்ததால் அவர்கள் பூஜைக்காக கூட உட்கார முடியவில்லை. இதனால் அவர்கள் மிகவும் மனச்சோர்வாக இருந்தார்கள். நான் அவர்களுக்கு இதே முறையை கூறினேன். ஒரு வாரம் கழித்து அவர்களின் மகள் சொன்னது, அம்மா சொல்கிறார்கள், அவர்களின் முழங்காலில் 40 ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த மென்மை மீண்டும் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து ஹேமலதா அவர்கள் தாமாகவே என்னை சந்தித்து, டாக்டர் சார், நீங்கள் எனக்கு நடக்க மட்டுமல்ல, மீண்டும் வாழ கற்றுக் கொடுத்தீர்கள்
என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய விருதுக்கு சமம். இதைச் செய்வது மிகவும் எளிது. ஒரு டீஸ்பூன் ஆல்ச்சி விதைகள் மற்றும் 2 மென்மையான பேரிச்சம்பழங்கள், விதை நீக்கியது, எடுத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி வெதுவெதுப்பான தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலை வெறும் வயிற்றில் முதலில் அந்த தண்ணீரை குடிக்கவும். பின்னர் ஆல்ச்சி மற்றும் பேரிச்சம்பழத்தை நன்றாக மென்று சாப்பிடவும். கவனம்: உங்கள் ஜீரணம் பலவீனமாக இருந்தால் ஆல்சியின் அளவை அரை டீஸ்பூனில் தொடங்குங்கள். மேலும் பேரிச்சம்பழத்தின் விதையை கண்டிப்பாக நீக்கவும். இந்த முறையால் உங்கள் மூட்டுகள் மீண்டும் இளமையாக மாறும். வலி இல்லாமல் நடக்கவும் ஓடவும் உதவும். கீழே கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் முழங்காலில் நடக்கும்போது சத்தம் வருகிறதா? 4வது நுணுக்கம்: மூஸ்லி, சஃபேத் மூஸ்லி மற்றும் பாதாம் சேர்க்கை. நண்பர்களே, உங்கள் கால்கள் வலி மட்டுமில்லாமல் மிகவும் பலவீனமாகவும் மெலிந்ததாகவும் மாறிவிட்டதா? தசைகள் சுருங்கிவிட்டதா? உங்கள் உடல் முழு எடையும் எலும்புகள் மீதே இருக்கிறது போல உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த பிரச்சனையின் தீர்வு இந்த சேர்க்கையில்தான் உள்ளது. சஃபேத் மூஸ்லி ஒரு பாரம்பரிய ஆயுர்வேத மூலிகை. இது உடலின் திசுக்களை வலுப்படுத்தவும் தசைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கவும் பயன்படுகிறது. இதில் புரோட்டீன் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன. இது தசை திசுக்களை சரிசெய்ய உதவுகிறது. பாதாம் வைட்டமின் இ, மக்னீசியம் மற்றும் நல்ல கொழுப்பு நிறைந்தது. இது நரம்புகளை வலுப்படுத்துகிறது, மேலும் உடலில் சக்தி அளவை உயர்த்த உதவுகிறது. நீங்கள் 10 கிராம் மூஸ்லி வேர் மற்றும் 5 பாதாம்களை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தால், மூஸ்லி தனது செயலில் உள்ள சத்துக்களை தண்ணீரில் வெளியிடும். பாதாமின் பழுப்பு நிற தோலும் எளிதாக நீங்கும், இதனால் அதன் ஊட்டச்சத்து உடலுக்கு விரைவாக கிடைக்கும். ஜர்னல் ஆஃப் ட்ரெடிஷனல் மற்றும் காம்ப்ளிமெண்டரி மெடிசின் ஆய்வின்படி, இந்த மூஸ்லி பாதாம் சேர்க்கை மூத்தவர்களில் சார்கோபீனியா, தசை இழப்பு, தடுப்பதில் சுமார் 70% வரை பயனுள்ளதாக உள்ளது, மேலும் கால்களின் வலிமையை அதிகரிக்கவும் உதவுகிறது. என்னுடைய ஒரு நோயாளி, 82 வயதான மேஜர் சிங் அவர்கள், நீண்ட காலம் இராணுவத்தில் பணியாற்றியதால் அவர்களின் கால்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டது. அவர் அடிக்கடி சொல்வார், டாக்டர், நான் நண்பர்களுடன் மாலை நேரத்தில் கான்டீனுக்கு கூட போக முடியவில்லை. நான் அவருக்கு இந்த நுணுக்கத்தை பின்பற்ற சொல்லினேன். சுமார் 3 வாரங்களுக்குப் பிறகு அவர் தனது பழைய யூனிபார்மை அணிந்து நேராக நின்று என் கிளினிக்குக்கு வந்து சல்யூட் செய்து, சார், ரிப்போர்ட்டிங் என்று சொன்னார். அவர் மேலும் சொன்னார், இப்போது நான் தினமும் 2 கிலோமீட்டர் நடக்கிறேன். அதை பார்த்தபோது என் கண்கள் மட்டுமல்ல, கிளினிக் முழுவதும் பெருமையால் நிறைந்தது. இதைச் செய்வது: 10 கிராம் சஃபேத் மூஸ்லி வேர் மற்றும் 5 பாதாம்களை ஒரு கிண்ணம் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். 5வது மற்றும் கடைசி நுணுக்கம்: சோம்பு மற்றும் மக்கானா, தாமரை விதை சேர்க்கை. அண்ணன்களும் அக்காக்களும், இரவு நேரத்தில் கால்களில் ஏற்படும் கடுமையான தசை இழுப்பு மற்றும் அமைதியின்மை காரணமாக உங்கள் தூக்கம் அடிக்கடி கலைகிறதா? அதனால் நாள் முழுவதும் சோர்வு இருக்கிறதா? அப்படியானால் இந்த முறையே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். சோம்பில் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் குணங்கள் உள்ளன, அதாவது தசைகள் தன்னிச்சையாக சுருங்குவதைத் தடுக்கிறது. இதில் உள்ள மக்னீசியம் நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது. மக்கானா, தாமரை விதைகள் கல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்தது. இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, எரிச்சலை குறைக்கிறது. இவற்றை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்தால் சோம்பின் எண்ணெய் மற்றும் மக்கானாவின் ஸ்டார்ச் தண்ணீரில் கலந்துவிடும். இதனால் இந்த கலவை ஒரு சக்தி வாய்ந்த நரம்பு டானிக் மற்றும் தசை ரிலாக்சன்ட் போல செயல்படும். இந்தியன் ஜர்னல் ஆஃப் ஏஜிங் ரிசர்ச் ஆய்வின்படி, சோம்பு மற்றும் மக்கானா தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் மூத்தவர்களில் தூக்கத்தரம் 80% வரை மேம்பட்டது. இரவு கால் தசை இழுப்பு 90% வரை குறைந்தது. என் ஒரு நோயாளி, 78 வயதான விமலாதேவி, போபாலில் தனியாக வாழ்ந்தார். இரவு நேர தசை இழுப்பால் மிகவும் பயந்திருந்தார். நான் கத்தினால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற பயம் அவருக்கு இருந்தது. அவரது குரலில் இருந்த பயத்தை கேட்டபின் நான் இந்த நுணுக்கத்தை கூறினேன். 3 நாட்கள் இதை செய்தபின் அவர்கள் அழைத்து சொன்னது, டாக்டர், 3 இரவுகளாக எந்த தசை இழுப்பும் இல்லாமல் நன்றாக தூங்கினேன். அவர்களின் குரலில் இருந்த நிம்மதி எனக்கு பெரிய மகிழ்ச்சி தந்தது. இதைச் செய்வது: ஒரு டீஸ்பூன் சோம்பு மற்றும் 10 முதல் 12 வரை மக்கானாவை ஒரு கண்ணாடி தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும்.
காலை அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கவும், பின்னர் சோம்பும் மக்கானாவையும் மென்று சாப்பிடவும். சிறிது இனிப்புக்கு மிச்ரி சேர்க்கலாம், ஆனால் சர்க்கரை நோய் இருந்தால் மிச்ரி சேர்க்காதீர்கள். மக்கானாவின் அளவையும் குறைக்கவும். இந்த முறையால் இரவு தசை இழுப்பு குறையும், கால்களுக்கு அமைதி கிடைக்கும். கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் இரவில் கால் தசை இழுப்பால் விழித்துக் கொள்கிறீர்களா? இதுவே அந்த 5 அரிய முறைகள். தண்ணீரில் ஊற வைத்து காலை சாப்பிட்டால் கால்வலி, பலவீனம், பிடிப்பு மற்றும் தசை இழுப்பு மெதுவாக அடிப்படையில் குறையும். இது எந்த விலையுயர்ந்த சிகிச்சையும் இல்லை, கடினமான முறையும் இல்லை. உங்கள் சமையலறையிலேயே இருக்கும் சாதாரண விஷயங்கள்தான். ஆனால் அவற்றின் சக்தியை ஆயுர்வேதமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டுள்ளன. AIIMS டெல்லி 2025 ஆய்வின்படி ஊற வைத்த உணவுகளை தினசரி பழக்கமாக கொண்ட மூத்தவர்களில் எலும்பு அடர்த்தி 55% வரை அதிகரித்தது. விழும் அபாயம் 70% வரை குறைந்தது. வாழ்க்கை தரமும் மிகுந்த முன்னேற்றம் கண்டது. இந்த முறைகளை பின்பற்றி ஆயிரக்கணக்கானோர் தங்கள் கால்களை வலுப்படுத்தியதோடு வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பெற்றுள்ளனர். இப்போது நான் உங்களுக்கு 3 முக்கியமான ஆயுர்வேத பழக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். இவை இந்த முறைகளின் பலனை பல மடங்கு அதிகரிக்கும். முதல் பழக்கம், காலை வெறும் வயிற்றில் ஒரு கண்ணாடி வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை எலுமிச்சை பிழிந்து குடிக்கவும். இது உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும், கல்சியம் உறிஞ்சுதலையும் அதிகரிக்கும். இரண்டாவது பழக்கம், காலை சூரிய ஒளியில் குறைந்தது 15 நிமிடம் உட்காருங்கள். இதனால் இயற்கையான வைட்டமின் டி கிடைக்கும், அது எலும்புகளுக்கு மிகவும் அவசியம். மூன்றாவது பழக்கம், இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் கடுகு எண்ணெயால் கால்கள் மற்றும் முழங்கால்களுக்கு மெதுவாக மசாஜ் செய்யவும். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், தசைகளுக்கு ஓய்வு தரும். இந்த 5 முறைகளில் ஏதேனும் ஒன்றை இன்று தெக்கை தொடங்குங்கள். இந்த 3 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துப் பாருங்கள். நான் உறுதியளிக்கிறேன், 15 நாட்களுக்குள் நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள். இப்போது சொல்லுங்கள், இந்த 5 முறைகளில் முதலில் எதை முயற்சிக்கப் போகிறீர்கள்? இந்த பழக்கங்களை உங்கள் தினசரி வாழ்க்கையில் சேர்க்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.